2010களோட இறுதியில தென் மாநிலங்கள உலிக்கினவன் சீரியல் கில்லர் ஜெய்சங்கர் அப்படிங்கிற சைக்கோ சங்கர். தனியா இருக்கிற பெண்களை குறிவச்சு அவன் நடத்தின காம வெறியாட்டத்தை போன வாரம் எபிசோட்ல கேட்டோம். மிக முக்கியமான குற்றவாளின்னு தெரியாம அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த சங்கர் தப்பிச்சு போனா என்ன ஆகும்? பெருசா தடயங்கள் எதுவும் இல்லாம கொடூரமான குற்றங்கள் நிகழ்த்தினவன். அப்படி சிக்கின ஒரு குற்றவாளிய தப்ப விடுறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சறுக்கலான விஷயம். அதனால சைக்கோ சங்கரை எப்படியாவது பிடிக்கணுங்கிற அழுத்தம் காவல்துறைக்கு அதிகமா இருந்துச்சு. கழுவுற மீன்ல நழுவுற மீனான சைக்கோ சங்கர் போலீஸ் விரிச்ச வலையில சிக்கவே இல்லை. அவனோட வாழ்க்கை அத்தியாயத்துல இறுதி பக்கம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த எபிசோட்ல. செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast. Case number 25. The Real Story of Psycho Shankar. Episode 2. போலீஸ் பிடியில் இருந்த சைக்கோ சங்கர் தப்பிச்சு போன 11வது நாள், அதாவது 2011 மார்ச் மாசம் 28ஆம் தேதி கர்நாடகால இருக்கிற தும்கூர் மாவட்டத்தில் ஒரே நாள்ல 3 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி சித்ரதுர்கா பகுதியில் இருக்கிற ஒரு பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கிறத பொதுமக்கள் பார்த்தாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடிதான் அந்த பண்ணை வீட்டுல ரங்கசாமி அப்படிங்கிறவரும் அவரோட மனைவியும் தொழிலாளர்களா வேலைக்கு சேர்ந்தாங்க. அவங்க குடியிருந்த குடிசைதான் தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தப்பதான் அங்க நடந்த கொடூரமான சம்பவம் தெரிய வந்துச்சு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த பண்ணை வீட்டுக்கு சம்பவத்தன்னைக்கு அடையாளம் தெரியாத ஒரு நபர் வந்திருந்தான். அப்போ குடிசையில ரங்கசாமியும் அவரோட மனைவியும் இருந்தாங்க. திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த நபர் ரங்கசாமிய தாக்கிட்டு போய் கட்டி போட்டாரு. என்ன நடக்குதுன்னு தெரியாம உறைஞ்சு போயிருந்த ரங்கசாமியோட மனைவிய வெளியே இழுத்துட்டு போன அந்த மர்ம நபர் அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சான். அதுக்கப்புறம் நடந்ததுதான் கொடுமையோட உச்சம். ரங்கசாமியோட மனைவிய கொடூரமா தாக்குனவ ரங்கசாமிய கட்டி போட்டு இருந்த குடிசைக்கும் தீ வச்சுட்டு போயிட்டான். மக்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தின இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் குற்றவாளிய தேட ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் கர்நாடக பகுதியில் அடிக்கடி நடந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவங்கள் பத்தின தகவல் தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரிய வந்துச்சு. உடனே அந்த சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நபர் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல போலீஸ் பிடியில இருந்து தப்பிச்சு போன சைக்கோ சங்கரா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால தனிப்படை போலீஸ் டீம் பெங்களூருக்கு போனாங்க. எல்லா கேஸ் ஃபைல்களையும் பார்த்துட்டு கர்நாடகாவில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கும் சைக்கோ சங்கருக்கும் தொடர்பு இருக்குன்னு முடிவு பண்ணாங்க. ஆனா சைக்கோ சங்கரை பிடிக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. பொதுவா ஆள் நடமாட்டம் இல்லாத ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதிகள் தான் சைக்கோ சங்கரோட இலக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல வீட்டுல தனியா இருக்கிற பெண்கள், தோட்டத்துல தனியா வேலை செய்யற பெண்களை தாக்குறது தான் சைக்கோ சங்கரோட வழக்கம். அதனால சந்தேகத்துக்கு இடமான ஒரு நபர் அந்த பகுதியில திரிஞ்சதை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அதே சமயம் சைக்கோ சங்கரால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டவங்க பெரும்பாலும் இறந்து போயிருந்தாங்க. இது குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல சிக்கலை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம சைக்கோ சங்கர் எப்பவும் ஒரே இடத்துல தங்குறதில்ல, இடவிட்டு இடம் மாறிக்கிட்டே இருந்ததால குறிப்பா ஒரு பகுதியில தேடுறது சாத்தியம் இல்லாததா இருந்துச்சு. அப்போதான் காவல்துறைக்கு நம்பிக்கை ஊற்ற விதமா ஒரு தகவல் கிடைச்சது. சைக்கோ சங்கர் தப்பிச்சு போய் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு அப்புறம் அவனோட செல்போன் திடீர்னு ஆனாச்சு. உடனே அந்த செல்போன் இருக்கிற இடத்த போலீஸ் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ போன் டெல்லியில இருந்துச்சு. அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல சைக்கோ சங்கரை நெருங்கிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை போலீஸ்க்கு வந்துச்சு. உடனே ஒரு டீம் டெல்லிக்கு புறப்பட்டு போனாங்க. ஆனா அந்த பயணம் சைக்கோ சங்கரை பிடிக்கிறதுக்கான பாதையை போலீஸுக்கு காட்டல. சூர்யா நடிச்ச சிங்கம் படத்தை பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு சீன்ல செல்போன் சிக்னலை வச்சு ஒருத்தரை ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஆனா அவர் அந்த செல்போனை வட இந்தியா போற ஒரு லாரியில வீசி இருப்பாரு. அந்த செல்போனை ட்ரேஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஏமாற்றம் தான் கிடைக்கும். சைக்கோ சங்கர் விஷயத்திலையும் அதான் நடந்துச்சு. முதல்ல டெல்லியில் ஆஃப் ஆன போன்
கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் மும்பையில் ஆனாச்சு. அதனால செல்போன் சிக்னல் பின்னாடி போறது இந்த கேஸை முன்னாடி நகர்த்தாது அப்படின்னு போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. சங்கரை பத்தின தகவல் கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் அறிவிச்சாங்க. அப்பவும் உபயோகமான தகவல் எதுவும் கிடைக்கல. இதுக்கு இடையில கர்நாடகாவில் நடந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவங்கள் தொடர்பா விசாரிக்க 4 தனிப்படைகளை அமைச்சாங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், இப்படி பொதுமக்கள் கூடுற இடங்கள்ல எல்லாம் சைக்கோ சங்கரோட போட்டோவை போட்டு தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க. நெடுஞ்சாலைகள்ல எங்கெல்லாம் தாபா இருந்துச்சோ அங்கெல்லாம் அடிக்கடி ரோந்து போக ஆரம்பிச்சாங்க கர்நாடகா போலீஸ். ஏன்னா முதலா சைக்கோ சங்கரோட குற்றப்பட்டியல் தொடங்கினதே தாபாக்கள்ல இருந்துதான். இப்படி 2 மாநிலங்களை சேர்ந்த போலீஸும் சைக்கோ சங்கரை வலவீசி தேடிக்கிட்டு இருக்க, அவங்களோட கண்களில் சிக்காம எங்கோ ஒரு மூலையில பதுங்கி இருந்த சங்கர் வழக்கம் போல தன்னுடைய வேலையை காட்ட புறப்பட்டான். 2011 மே மாசம் 4ஆம் தேதி கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களோட எல்லை பகுதியில் இருக்கிற பீஜப்பூர்ல தான் சைக்கோ சங்கரோட கடைசி சம்பவம் அரங்கேறுச்சு. ஒரு 2 வீலரை திருடிக்கிட்டு அந்த பக்கமா வந்த சங்கர் எலகி அப்படிங்கிற கிராமத்துக்குள்ள நுழைஞ்சான். அங்கே அந்த ஊரை சேர்ந்த சந்திரகலா அப்படிங்கிறவங்க தோட்டத்துல தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே சங்கரோட கிரிமினல் மூளை கிறுகிறுக்க ஆரம்பிச்சது. ஒரு கிரைமை செய்யறதுக்கு சங்கருக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு. தன்னோட டார்கெட் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட நேரடியா போய் வம்புக்கு நிக்கிறது சங்கரோட வழக்கம் இல்லை. அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு முதல்ல அவங்க கிட்ட போய் நல்ல விதமா பேச்சு கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் அவனோட சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கும். அன்னைக்கு சந்திரகலா கிட்ட போய் பேச்சு கொடுத்தான் சங்கர். அக்கா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். 2 நாளா சாப்பிடவே இல்லை. பயங்கரமா பசிக்குதுக்கா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா கொடுக்குறீங்களா அப்படின்னு பரிதாபமா கேட்டான். இப்படி யாராவது கேட்டா எல்லாருமே அவங்களால முடிஞ்சதை கொடுத்து தான் அனுப்புவாங்க. சங்கர் கேட்ட விதத்தை பார்த்து மனசு இளகி போனா சந்திரகலாவும். சரி, இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கருக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தாங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றது அப்படின்னு தமிழ்ல ஒரு சொலவட இருக்கு. ஆனா ரெண்டகம் பண்ணணும்னு முடிவு பண்ண வீட்டுல வந்து சாப்பிடுறது தான் சங்கரோட வழக்கம். அந்த வழக்குப்படி சாப்பிட்டு முடிச்ச உடனே சந்திரகலாவை பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணுனா. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சந்திரகலா, சந்திரகலா அலறின சத்தம் தூரத்துல இருந்து அவங்களோட கணவர் பிரகாசுக்கு கேட்டுடுச்சு. உடனே அவர் அங்கிருந்து வேகமா ஓடி வந்தாரு. அவர் கூட அந்த ஊரை சேர்ந்த 4-5 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு மேல அங்க இருந்தா நம்மளால தப்பிக்க முடியாத அப்படின்னு உணர்ந்த சங்கர் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். ஆனா அந்த நாள் சங்கருக்கு சாதகமானதா இல்ல. 4 பக்கமும் இருந்து ஓடி வந்து சங்கரை சுத்தி வளைச்சாங்க அந்த ஊர் மக்கள். அப்ப கூட்டத்துல ஒருத்தர் சொன்னாரு, ஏய், இவனை தான்பா போலீஸ் தேடிட்டு இருக்கு. ஊர் பூரா இவனோட போட்டோவை போட்டு போஸ்டர்லாம் ஒட்டி இருக்காங்கப்பா அப்படின்னு ஆவேசமா சொன்னாரு. உடனே இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு அப்படின்னு உணர்ந்துகிட்ட ஊர் மக்கள் பக்கத்துல இருக்க ஜலக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல சங்கரை ஒப்படைச்சாங்க. மறுநாள் சித்ரதுர்காவில் இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட சங்கர் ஒப்படைக்கப்பட்டான். உடனே தமிழ்நாடு போலீஸ்க்கும் தகவல் பறந்துச்சு. போலீஸ் கிட்ட பிடிபட்ட நபர் சைக்கோ சங்கர் தானா அப்படின்னு உறுதிப்படுத்துவதற்காக கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டீம் கர்நாடகாவுக்கு போச்சு. தங்களோட பிடியில் இருந்து தப்பிச்சு போன சைக்கோ சங்கரை நேர்ல பார்த்து உறுதிப்படுத்தினாங்க தமிழ்நாடு போலீஸ். 2 மாநிலங்கள்ல நடந்த பல கொடூரமான குற்ற சம்பவங்கள்ல சம்பந்தப்பட்ட நபர் அப்படிங்கிறதால தமிழ்நாடு, கர்நாடகா இப்படி 2 தரப்பு போலீசாரும் சேர்ந்து சங்கரை விசாரிச்சாங்க. அப்போதான் கடந்த 1 மாசத்துல 6 பாலியல் வன்கொடுமைகளையும் கொலைகளையும் செஞ்சு இருக்கிறதா சொன்னா சங்கர். சங்கரோட வழக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணை முடிவுல சங்கருக்கு 27 வருஷம் சிறை தண்டனை விதிச்சு தீர்ப்பு வழங்கினாரு நீதிபதி. தண்டனை உறுதியானதால பெங்களூர்ல இருக்கிற பரப்பன அக்ரஹார சிறையில அவனை அடைச்சாங்க. அங்கதான் சங்கரோட வாழ்க்கையில அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாச்சு. அது வரைக்கும் ஒரு கொடூரமான குற்றவாளியா பார்க்கப்பட்ட சங்கரை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளியா பார்த்தாங்க அங்கிருந்த மருத்துவர்கள். சங்கருக்கு மனரீதியா ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யணும்,
அப்படின்னு நினைச்ச சிறை நிர்வாகம் உரிய மருத்துவர்கள் மூலமா அவருக்கு மனநல சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட அடைக்கப்பட்டிருந்த கைதிகள்ல இருந்து அதிகாரிகள் வரைக்கும் எல்லார்கிட்டையும் சகஜமா சிரிச்சு பேச ஆரம்பிச்சான் சங்கர். அப்படியே 2 வருஷம் ஓடி போச்சு. அந்த 2 வருஷத்துல பரப்பன அக்ரஹார சிறையோட எல்லா விவரங்களும் சங்கருக்கு அத்துப்படியாச்சு. அந்த சிறையில 2100 பேரை தான் அடைக்க முடியும். ஆனா அப்போ மொத்தம் 4000 பேர் ஜெயில இருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 1250 பேர் தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளிங்க. பாக்கி எல்லாரும் விசாரணை கைதிங்க. கைதிகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் பாதுகாப்பான பரப்பன அக்ரஹார சிறையில வச்சு அவங்கள பராமரிக்கிறது சிரமமா இல்ல. அந்த காலகட்டத்தில் பழைய வாழ்க்கையில இருந்து சங்கர் பாதை மாறி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சிறை கைதிகளும் காவலர்களும் நம்பினாங்க. ஆனா அந்த நம்பிக்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. 2013 ஆகஸ்ட் மாசம் 31 தும்கூர்ல இருக்கிற நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு விசாரணைக்காக சங்கரை கூட்டிட்டு போனாங்க. அங்க போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப சோர்வா இருந்த சங்கர், சார் எனக்கு என்னமோ பண்ணுது சார், உடம்பு ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு சிறை அதிகாரிகள் கிட்ட சொன்னா. அதனால சிறை வளாகத்திலேயே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக சேர்த்தாங்க. தன்னோட உடம்புல இருக்கிற பிரச்சனையை சரி செய்யறதுக்காகத்தான் சங்கர் மருத்துவமனைக்கு போயிருக்கான்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா தன்னோட மனசுல இருக்கிற திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தான் நோயாளி வேஷம் போட்டானா அப்போ யாருக்கும் தெரியல. 2 வருஷத்தை பரப்பன அக்ரஹார ஜெயில கழிச்ச சங்கருக்கு அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ தோணுச்சுன்னு தெரியல. ஆனா ரொம்ப நாளா அதுக்கு தயாராகிட்டு இருந்திருக்கணும். அப்படி இல்லைனா ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 இடைப்பட்ட அந்த இரவு நேரத்தை சங்கர் சரியா தேர்ந்தெடுத்து இருக்க முடியாது. பொதுவா ஜெயில எல்லா இடத்துலையும் போலீஸ்காரங்க பாதுகாப்புக்கு நிற்பாங்க. ஆனா இரவு நேரத்துல எல்லா கைதிகளும் இருக்காங்களான்னு சரி பார்த்து அவங்க அறைக்குள்ள அடைக்கப்பட்டு அப்புறம் குறிப்பிட்ட சில இடங்கள்ல தான் காவலர்கள் இருப்பாங்க. சிறைய சுத்தி இரவு முழுக்க ரோந்து வர்ற காவலர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்து போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த 1/2 மணி நேரம்தான் தனக்கான நேரம் அப்படின்னு நினைச்சான் சைக்கோ சங்கர். நள்ளிரவு சரியா 2 மணிக்கு சங்கர் இருந்த ரூம காவலர்கள் கடந்து போனாங்க. உடனே துரிதமா செயல்பட்ட சங்கர் தங்கிட்ட இருந்த டூப்ளிகேட் சாவியை பயன்படுத்தி அறையோட கதவை திறந்தான். ஹாஸ்பிட்டல் கதவுகளோ திறந்தேதான் இருந்துச்சு. அதனால சங்கரால சுலபமா வெளியில வர முடிஞ்சது. அறை கதவுகளை தாண்டி வந்துட்டாலும் சிறைக்கு பாதுகாப்பா இருக்கிற மதில் சுவர்களை தாண்டி போறது அத்தனை சுலபம் கிடையாது. பரப்பன அக்ரஹார ஜெயில்ல 2 பெரிய மதில் சுவர்கள் ஒண்ணுக்கு இணையா கட்டப்பட்டிருக்கு. இதுல முதல் சுவரோட உயரம் 20 அடி, 2வது சுவரோட உயரம் 30 அடி. இந்த 2 சுவரையும் இணைக்கிற மாதிரி பக்கவாட்டுல ஒரு சுவரை எழுப்பி இருக்காங்க. அதோட உயரம் 15 அடி. அந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல 20 அடி உயர சுவர்ல ஏறணும். அங்கிருந்து கீழே குதிச்சு 30 அடி சுவரை நோக்கி நடக்கணும். இதுக்கு இடையில காவலர்கள் கண்ணுல படாம இருக்கணும். 30 அடி சுவர்ல கூடுதல் பாதுகாப்புக்காக மின்சார வேலியை பொருத்திருந்தாங்க. அதுல சிக்காம போனாதான் ஜெயில இருந்து தப்பிக்க முடியும். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படிங்கறதால பரப்பன அக்ரஹார ஜெயில இருந்து யாரும் தப்பிச்சதே இல்லை. அவ்வளவு ஆபத்துகள் நிறைஞ்ச ஜெயில இருந்து தப்பிக்கணும்னு முடிவெடுத்த சைக்கோ சங்கர் அதுக்காக பெர்ஃபெக்டா ஒரு பிளான் பண்ணனா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போது கையில ஒரு போர்வையையும் எடுத்துக்கிட்டு வந்த சங்கர் சுத்தி முத்தி பார்த்தான். அந்த நேரத்துல அவனுக்கு உதவரா மாதிரி 20 அடி சுவர் பக்கத்துல ஒரு மூங்கில் கம்பு இருந்துச்சு. அதை பயன்படுத்தி சுவர் மேல ஏறின சங்கரோட கைய சுவர்ல பதிச்சிருந்த கண்ணாடி சில்லுகள் பதம் பார்த்துடுச்சு. அதுக்காகவே முன்னேற்பாடா எடுத்துக்கிட்டு வந்திருந்த போர்வைய சுவர் மேல போட்டு கவனமா நடக்க ஆரம்பிச்சான். அந்த 20 அடி உயர சுவர்ல இருந்து கீழே குதிச்சா கால்ல அடிபடலாம். அப்படி அடிபட்டுச்சுன்னா அடுத்த உயரமான மதில் சுவர்ல ஏற முடியாம போயிடும். அதனால திட்டம் போட்டது போல 20 அடி உயர சுவரை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கட்டப்பட்டிருந்த 15 அடி உயர சுவர்ல மெதுவா இறங்கினா. அங்கிருந்து பொறுமையா கீழே குதிச்சு 30 அடி சுவர் மேல பூனை மாதிரி மெல்ல அடி எடுத்து வச்சான். அந்த நேரத்துல பவர் கட் ஆகி இருந்தது சங்கருக்கு சாதகமா மாறிடுச்சு. மின்சார வேலி போடப்பட்டு இருக்கிற அந்த 30 அடி சுவர்ல கஷ்டப்பட்டு ஏறின சங்கர்
கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கிருந்து வெளியே குதிச்சான். சைக்கோ சங்கரோட 2 வருஷ ஜெயில் வாழ்க்கை அந்த நிமிஷத்தோட முடிவுக்கு வந்துச்சு. ஆனா அத்தனை உயரத்திலிருந்து கீழே குதிச்சதால சங்கரோட இடது கால்லையும் முதுகு தண்டலையும் அடிபட்டுடுச்சு. ஆனாலும் மெல்ல மெல்ல அங்கிருந்து நகர்ந்து போய் அந்த இடத்தை விட்டு வெளியேறினா. மறுநாள் காலையில கர்நாடகா முழுவதுமே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. சைக்கோ சங்கர் தப்பிச்சது காவல்துறைக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்துச்சு. பணியில கவனக்குறைவா இருந்ததற்காக 2 வார்டன்கள், 3 ஜெயிலர்கள் உள்பட 11 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. சைக்கோ சங்கரை உடனடியா பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் காவல்துறை தரப்புல எடுத்தாங்க. ஒட்டுமொத்த கர்நாடகாவையும் அலர்ட் செஞ்சாங்க போலீஸ். 2 வருஷம் சிறையில அடைபட்டு கிடந்த சங்கர் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கறதால தனியா இருக்கிற பெண்கள் கவனமா இருக்கணும்னு காவல்துறை மூலமா எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சைக்கோ சங்கர் பத்தின தகவல் கொடுக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. 10,000 போஸ்டர்கள், 75,000 துண்டு பிரசுரங்களை அச்சடிச்சு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இப்படி பல மாநிலங்களையும் விநியோகிச்சாங்க. அவனை வெளியில தேடிக்கிட்டு இருந்த அதே சமயம் சங்கர் எப்படி தப்பிச்சான் அப்படிங்கிற விசாரணையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. உள்ள இருக்கிறவங்களோட உதவி இல்லாம சைக்கோ சங்கர் தப்பிச்சிருக்க முடியாது அப்படின்னு விசாரணை அதிகாரிகள் நம்பினாங்க. டூப்ளிகேட் சாவி, மூங்கில் கம்பு இப்படி எல்லாத்தையும் உள்ள இருந்த யாரோதான் சங்கருக்கு கொடுத்து உதவி இருக்கணும் அப்படின்னு அதிகாரிகள் தரப்புல சொன்னாங்க. அதிகாரிகள் பிரஷர்லையும் மக்கள் பீதியிலையும் இருக்க தப்பிச்சு போன சங்கர் புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான வீட்டுக்கு போனா. அந்த வீட்டுல இருந்தவர்கிட்ட உதவி கேட்ட சங்கர் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு கதையையும் சொன்னான். அண்ணா, நான் ஒரு லாரி டிரைவர்ண்ணா. வர வழியில் ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டேன். என்னால் யாருக்கும் தகவல் சொல்ல முடியல. எனக்கு உதவி பண்ண முடியுமா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சங்கர் சொன்ன கதையை அந்த வீட்டில் இருந்தவர் நம்பினாரு. அதனால அவருக்கு தங்க இடமும் சாப்பாடும் கொடுத்து கவனிச்சுக்கிட்டாரு. 1-2 நாள்ல ஓரளவுக்கு உடல்நிலை சரியான உடனே அங்கிருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நினைச்ச சங்கர் அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார். அப்போதான் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருத்தர் சங்கருக்கு அறிமுகமானாரு. அவர் சங்கருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யறதா சொன்னாரு. செப்டம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற குட்லு கேட் அப்படிங்கிற இடத்துக்கு சங்கர் வந்துட்டா அவருக்கு ஒரு பைக்கை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறதாகவும் அந்த உள்ளூர்காரர் சொன்னாரு. சொன்ன மாதிரியே சங்கரும் 6ஆம் தேதி காலையில சரியா 9 மணிக்கு குட்லு கேட்டுக்கு வந்தான். பைக் வரும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த சங்கரை பிடிக்க போலீஸ் படதான் வந்துச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சது சங்கர் அந்த இடத்துக்கு வரவழைத்தவர் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர்னு. திரும்பவும் போலீஸ் கிட்ட மாட்டின சங்கரை விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அங்க கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் செலவு பண்ணி அவனோட உடைஞ்சு போன காலுக்கு சிகிச்சை செஞ்சாங்க. சிகிச்சை முடிஞ்சதும் திரும்பவும் பரப்பன அக்ரஹார ஜெயிலில் அடைக்கப்பட்டான். ஆனா அப்போ முன்ன மாதிரி இல்லை. சங்கரை ஒரு தனி அறையில அடைச்சு வச்சாங்க. 24 மணி நேரமும் சிசிடிவி மூலமா கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. உள்ள இருந்து கதவை திறக்க முயற்சி பண்ணினாலும் எட்டாத அளவுக்கு சிறையோட பூட்டை மாத்தி அமைச்சாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் சிறையிலேயே வச்சு சிகிச்சை நடந்துச்சு. வெளியில வழக்கு விசாரணைகளுக்கு கூட்டிட்டு போகும்போது கூடுதலா போலீஸ் பாதுகாப்புக்கு போனாங்க. இப்படியே 5 வருஷம் ஓடிருச்சு. மறுபடியும் சிறையில இருந்து தப்பிக்க திட்டம் போட்டான் சைக்கோ சங்கர். 2018 பிப்ரவரி 25ஆம் தேதி தப்பிக்க முயற்சி பண்ணின சங்கர் தோல்வியத்தான் சந்திச்சான். பிப்ரவரி 27ஆம் தேதி மறுபடியும் பரப்பன அக்ரஹார சிறை பரபரப்பா செய்திகள்ல இடம் பிடிச்சது. அன்னைக்கு நள்ளிரவு 2:30 மணிக்கு சங்கர் தன்னுடைய அறையில ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்த காவலர்கள் உடனடியா அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. ஆனா வர்ற வழியிலேயே சங்கர் இறந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஜெயில இருந்து தப்பிக்கிற தன்னோட முயற்சி பலிக்காததால சவரக்கத்தியால தன்னைத்தானே கழுத்தறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் சங்கர். கொஞ்சமும் கருணையே இல்லாம கொடூரமான குற்றங்களை நிகழ்த்தின குற்றவாளிகளோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சங்கரோட வாழ்க்கை ஒரு உதாரணம். என்னங்க, சங்கரோட கதை உங்களை அதிர்ச்சியோட உச்சத்துக்கே கொண்டு போயிருச்சா? ஒரு உண்மை குற்ற நிகழ்வோட முழு விவரங்களை தெரிஞ்சுக்க அடுத்த வார எபிசோடையும் கேளுங்க.
This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing, and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience, while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.